கையில் இருக்க முடியெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் இல்லையா? என் கையில் நான் பச்சை குத்த போகிறேன் இப்போ. So hello guys, I'm Ramesh Millas again speaking from here and you guys are hearing my voice from where you are. இது என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹந்தி vlog. அதாவது என் கையில் நான் மெஹந்தி போட போகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து அந்த ட்ரிம் பண்ணுறதை காட்டினேன். மெஹந்தி போடுறதுக்குன்னே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து நாங்கள் வர வச்சுருக்கோம். அவங்க தான் எனக்கு மெஹந்தி போட போகிறாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த லூஸை நீங்கள் பார்க்குறீங்க. அவளுக்கு எக்ஸாம்னால அவளை நான் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கல. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்ச நாள் அவகிட்ட சண்டையில் இருக்கேன். கூட சண்டை தான் எனக்கு அவ்வளோ. சும்மா மெஹந்திக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. சரி ஓகே, அவள் தான் போட போகிறா எனக்கு. ஆனால் இங்கே போட மாட்டேன். ஆல்ரெடி மெஹந்தி கையில் போட்டால் கேர்ள்ஸ் ஹேண்ட் மாதிரி ஆகிடும். அதனால் நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த கை உள்ளே போடாமல் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோராம், இந்த இதை சுற்றி மட்டும் போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அவள் தான் போட போகிறா. இப்போ பார்ப்போம். நேற்று மேல் வீட்டாக்காக போட்டு வந்து காட்டினா நல்லா இருந்துச்சு. அவதான் போட்டாலும் எனக்கே டவுட்டாக இருக்குது. இப்போ என் கைக்கு போடும்போது தெரிஞ்சிடும் யார் போட்டா இல்லை. பின்னிலிடானே அந்த கையை சுட்டும் வேணும்க்கி. ஓகே, இவ வந்து எந்த டிசைன் போட போறான்னா அந்த டிசைன் காட்டுங்க. இந்த டிசைன் தான் இப்போ என் கையில் போட்டுக்கிட்டு இருக்கா. இது இந்த டிசைனாக வருமா இல்லையான்னு அவளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பார்ப்போம். மீட் மை டேட். இப்போ அது அணிய ஊற்றிங்க. அச்சனவானா பவின்னு ஊற்றி தரா. எங்க அப்பா வந்து நெஞ்சில எங்க அம்மா பேரை பச்சை குத்த போறாராம். பார்த்தீங்களா, அதெல்லாம் குத்த மாட்டாராம். அம்மா இவ்வளோ நேரம் ஆகி இவ்வளோதான் போட்டிருக்கா. 4 மணி நேரம் ஆகும்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்கான். 1/2 ஹவரில் போட்டு முடிக்க சொல்லி இருக்கேன் இவகிட்ட. இது விடுங்கண்ணே. அதெல்லாம் யாரும் பாருங்க விடுங்க, அது பரவாயில்ல. ஏதோ கிராஸ் ஆகிடுச்சு போல. பார்ப்போம் எப்படி ஃபினிஷ் ஆகுதுன்னு. இப்போதான் ராஜேஷ் கிட்ட சொல்லி 2வது மருதாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா 1 10 ஆகும். இந்த மாதிரி நிறைய கிறுக்கிக்கிட்டு இருக்கா. தெரிகிறதா? அதே சரி, எப்படியும் ஒரு பச்சை குத்திக்கலான்னு பார்க்குறேன்டா. ஆமாம், நல்லா இருக்கும். இவ இது எடிஜி இவ நிறைய யூஸ் பண்றா. அதனால தான் பட்டு காலி ஆயிடுது. பாரு உள்ளத வச்சு இதாக்கு. எத்தனை அழுத்துங்க வேணும்டா നോക്ക് പുറത്തേക്ക്. ഇവിടെ அழுத்து காட்டு. இந்த விரத்தை கேள்வி மாதிரி காலை நீட்டி உட்கார வச்சிட்டா. முதுகுலாம் வலிக்குது எனக்கு இப்படி உட்காந்து. அப்போ டேட்டோ போடுறவங்க நிலமெல்லாம் யோசிச்சு போடுறா. எப்பா எவ்வளோ நேரம் அப்படியே இருக்கணும். ராஜேஷ், பச்சை ஒன்று குத்து. ஏண்டா என்ன இன்ட்ரெஸ்ட் உனக்கு? ராஜேஷுக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இது ராஜேஷ் ஈஸியாக போலாமா? இவ்வளோ நேரம் போட்டு இப்போதான் இவ்வளோ முடிச்சிருக்கா. ரொம்ப நேரம் ஆகுது போடுறதுக்கு. தூக்கம் வருது, டயர்டாகுது, முதுகு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது. 3 மணி உட்காந்துருப்போம். 48 மினிட்ஸ். இதுக்கே 48 மினிட்ஸா? உடம்பு வலியால நான் படுத்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு. கேமராமேன் ராஜேஷ். சும்மா இது போடுறதே வலிக்குது. இந்த டேட்டோலாம் போடுறவங்க அந்த குத்துற வலியும் இருக்கும்ப்பா. எப்படிதானோ இதுக்குதான் நான் அதெல்லாம் ட்ரை பண்றதே இல்லை. அவங்கள காட்டு அப்பப்ப தொல்லை பண்றதுன்னு வருவான். காட்டு. எந்தானுமா எங்க அம்மா வந்து குழந்தைங்க மாதிரி போன் இல்லாம இருக்க மாட்டாங்க. போனு எப்ப பார்த்தாலும் போனு. ஆமா ஆமா ஆமா.
ഫോൺ നോക്കി വരെയാണ്. പോമ്மா டிவி ഉണ്ടോ? போ வாயில அடைச்சிட்டு போ. பாத்தீங்களா போயிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இவ்வளவு தூரம் போட்டு கொடுத்துட்டா பாத்தீங்களா. இதுக்கே எனக்கு தூக்கம் வந்துருச்சு நடுவில். அவன் தூங்கிட்டான். நான் வீடியோ எடுக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ளே ஏஞ்சிட்டான். தூக்கம் வந்துருச்சு எனக்கு, பயங்கரமா தூக்கம் இப்ப கூட வருது. எவ்வளவு நேரம் எப்படியே உட்காந்துருந்தா யாருக்காவது தூக்கம் வரும்? மதியானம் சாப்பிட்டு தெம்பா தூங்குற டைம் நான் இது தூக்கம். இது ரெண்டும் ஆனா ஒரே மாதிரி இருந்தா பரவாயில்ல, ஓரளவுக்கு அவ கரெக்டா தான் போட்டிருக்கா. பாத்தீங்களா, என் கைக்கு டேட்டோ போட்டா நல்லா இருக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, ஓகேவா? ஏன்னா நான் டேட்டோ போட்டுருவேன்ல, அதனால சொல்றா. நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லணும். ஓகே, மேந்தி போட்டது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, டாட்டு போட வேணாம்னு சொல்றேங்க. கடினமாக இருக்கிறது. காரி 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 அப்பா. ஏதோ ஈஸியா 1/2 ஹவர்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன்டா. அதுக்கு இந்த தைரியத்துல தாண்டா போடலான்னு. இவ்வளவு நேரம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு உள்ள வந்து இவ்வளவு ஒரு டிசைன் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதுல வேற டிசைன் இருந்தது. நைஸா இந்த அம்மா அது போட முடியாதுன்னு இது போடுறேன். இதே கஷ்டம். ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கா, ஆனா அதே போட்டுருந்துருக்கலாம். இது எவ்வளவு நாள் இருக்கும் கையில? 2 நாள். அதுவே இருக்குமான்னு தெரியல. இதுல ஆந்தான் இது அங்கந்த மைலாஞ்சி அது இதல்ல. என்னடா இந்த 2 நாளைக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும். அன்னைக்கு ஆனால் நான் 2 நிமிஷத்துக்கே அவ்வளவு போட்டுட்டு இருந்தாரு. அவ்வளவு நேரம் எதுரா சாமனா வீட்டுல போயிட்டு டேட்டு பிராங்க் பண்ணதா? நன்னாயிட்டே இல்ல, மாய்ச்சா சூப்பராயிண்டோ. என்னடா இது டிசைனு? நல்லாதானே இருக்கு, நல்லா டிஃபரெண்டா இருக்கு. எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏலே நீ ஒரு ஆர்டிஸ்ட், உங்க யாருக்காவது கல்யாணம் ஃபங்க்ஷனு கையில மருதாணி போடணும்னா என் தங்கச்சியை காண்டாக்ட் பண்ணுங்க. பாய்ஸ் மட்டும் கேர்ள்ஸுக்கு தான். அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணோம்னா mhchadulia@mailanji.com. அதே தான் மயிலாஞ்சி. மயிலாஞ்சின்னா மருதாணி. மருதாணி மலையாளத்துல சொல்லுது. கிட்டத்தட்ட 10 மணி நேரமா நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடுவுல 10 hours later 10 hours later அடுத்த நாளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் மூஞ்சி தெரியுதா இல்லையா? இங்க இப்பதான் தெரியுது என் மூஞ்சி, அந்த மிரர்ல தெரியுது. இல்ல நான் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சது. அந்த போட்டோல இருக்கிற இது இல்ல, அவளா ஒரு டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கா அந்த இதுல. அது வந்து அவளுக்கு போட தெரியாதுன்னு ஸ்பைடர் நெட் மாதிரி இருக்கு. ஆமா, இவ ஒரு டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் தான் வரும். என்னடா திடீர்னு வந்து நிக்கிறியடா? இது கொஞ்ச நேரம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு. இப்பவே லைட்டா சுரண்டி பார்த்தேன், வந்துருச்சு. இப்ப சொன்னா நீங்க ஒரு நாள் அப்படியே விட்டுறீங்க. இவ்வளவு தூரத்துக்கும் முடிச்சிருக்கா. இன்னும் இந்த கொஞ்சம் கேப் இருக்கு. இங்கே எதனா போட்டு டப்பு டப்புன்னு முடிச்சா. ஆனா இது நல்லா இருக்குல்ல, ஏதோ பண்ணி போட்டிருக்கா, ஏதோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. மிரர்ல பாக்குறது நல்லா இருக்கு. ஓகே, இந்த அமல் டேட்டோ போட்டா இப்படிதான் இருக்கும். போட்டுட்டா டேட்டோ. இங்க மட்டும் சொதப்பன மாதிரி இருக்குல்ல, அந்த கேப் அப்படியே பிளெயின் பிளாக். பிளெயின் பிளாக்கா? இது மாதிரி. இப்ப வந்து இவ இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன போட போறான்னு தெரியல. என்ன டிசைன் வரும்? அது அதுல பார்த்த டிசைன் தான். இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம். பாருங்க, இப்பவே லைட்டா ஃபீல் ஆகுது. மொத்த இதாயிக்கா வருது மொத்தம், அப்புறமா எடுத்துக்கலாம். மொத்தம் இருக்காது எங்க நின்று நோக்கா இருக்கா? அது ஜெய் ஞாடுக்கா போட்டு முடிக்கிறதுக்குள்ளே எடுக்கிறேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். டேட்டோ வரப்போகுது. இப்போ டேட்டோ மாதிரி தானே இருக்கு.
டேட்டோ தான்டா போட்டிருக்கேன். டேட்டோ மாறின்ட்டேன். டேட்டோ பாரு. டேட்டோ மாறி அவன் பச்சை குத்திட்டேன். யாரால? எங்க அம்மா பிராங்க் பண்ணி இருந்திருக்கலாம்டா. நான் உனக்கு சொல்றேன்டா. இருக்கு. எல்லாருக்கும் ஒரு மன்னிச்சோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக மைக்கில் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நானே மைக்கில் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது ஒன்றும் பேசியிருக்க மாட்டேன். டேட்டோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவுட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறமா இதை மொத்தமாக பிச்சு எடுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுன்ற காரணத்தினால நான் பாதி தான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பீல் ஆகி வந்துக்கிட்டு இருந்தது. அதை நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மொத்தமாக வராமல் குட்டி குட்டியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம கையில் முடி இருக்கிறதுனால அங்கங்கே பிக்கும்போது லைட்டாக வலிச்சுது. தக்காளி இங்கெல்லாம் நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சரி லிப் மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கலன்னு பார்த்தாலும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். கடைசியாக என்ன பேசியிருக்கேன்னு பார்த்தீங்களா? சைனிங் ஆஃப் ஃப்ரம் எம்எச் அமல்தாஸ் மற்றும் அதுல்யா. இதை சொல்லி நானும் இங்கேருந்து விடைபெறுகிறேன். பாய்.